ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. முன்னாள் அரச மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவருமான சுரேஷ் சலே முற்றாக தொய்ந்து போயிருப்பதாகவும், மரணத்தை இலக்காக கொண்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், மருந்து மாத்திரைகளை கூட அவர் பாவிக்க மறுப்பதாகவும் உதய கம்மன் பில நேற்றைய தினம் உலகத்துக்கே அறிவித்தார். சுரேஷ் சலேக்கு ஒரு கரண்டி சோறும் ஒரு முள்ளங்கி மட்டுமே வழங்கப்பட்டது என்றும், அதுவும் ஒரு காகிதத்தில் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை தரையில் வைத்து காகிதத்தோடு தூக்க அந்த உணவில் ஊறிய காகிதம் கையோடு வந்தது என்றும் அவர் நிர்வாணமாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட விடயத்தையும் விளக்கமாக விவரித்து சொல்லுகிறார். ஒரு காலத்தில் சுரேஷ் சலே மற்றும் பிள்ளையாண்டினுடைய சட்டத்தரணி அவதாரம் எடுத்த கம்மன் பில. உதய கம்மன் பிலவுக்கு முன்னாள் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது முதல் இருப்பு கொள்ளவில்லை. சுமக்க முடியாத ஒரு பாறாங்கல்லொன்றை தலையில் கட்டிக்கொண்டு காலிலும் வெந்நீரை கொட்டி கொண்டது போல துள்ளி திரிகிறார் கம்மன் பில. பிள்ளையான் ஆரம்பத்தில் கைதானது ஈஸ்டர் தொடர்பான விசாரணைகளுக்கு அல்ல. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பயங்கரம் தொடர்பாகவே அவர் கைதாகி இருந்தார். ஆனால் அப்போது களத்தில் இறங்கிய கம்மன் பில வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்டினார். பிள்ளையான் கைதான போது தான் சுரேஷ் சலேவை சந்தித்ததாகவும், அடுத்ததாக சுரேஷ் சலேவும் அதற்கு அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்பட இருக்கும் திட்டம் பற்றி தான் விவரித்ததாகவும் ஊடகங்களுக்கு முன்னால் படு பாமரத்தனமாக புலம்பி தீர்த்திருந்தார் கம்மன் பில. கம்மன் பிலவினுடைய ரோட் மேப் வேலை செய்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் அதன் படிதான் சம்பவங்கள் நடக்கின்றன. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுரேஷ் சலே கைதானார். கடந்த வாரம் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக அவருடைய தடுப்பு காவல் மேலும் 90 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் கை வைக்கவே முடியாத ஒரு நபருக்கு கைவிலங்கு பூட்டப்பட்டிருப்பதால் இந்த கைதானது இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானிக்க வல்லதாகவும், அனுர அரசுக்கு திரும்ப முடியாத ஒரு முக்கிய மையப்புள்ளியாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம், அந்த ஆரூடங்கள் வீண் போகவில்லை. சுரேஷ் சலேவினுடைய கைது எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்தது. முன்னர் ரணில் கைதான போது ஒன்று சேர்ந்தவர்கள் மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ச மீதான பயண தடை அவர்களை மேலும் ஒரு படி இணைந்து செயற்பட வைத்திருக்கிறது. அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் இனவாத சலசலப்புகள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு 2015, 2019 கால வரவேற்பு துளியும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்னர் நுகேகுட நாலானந்த ராம விகாரையில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் செயலாளர் சுகேஸ்வர பண்டார, கலகுடாத்தே ஞானசார தேரர் போன்றோருடன் பொதுஜன பிரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய தலைகள் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் இந்த நாட்டில் பௌத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கலகுடாத்தே ஞானசார விடுத்த அறைகூவலையும் யாரும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சுகேஸ்வர பண்டார சுரேஷ் சலேவை விடுவிக்க கூறி தொடங்கிய 10 லட்சம் கையெழுத்து வேட்டைக்கும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. இந்த நிலையில்தான் சுரேஷ் சலே உண்ணாவிரத தர்பாரை ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பத்தில் சிறைச்சாலையில் வழங்கப்பட்ட உணவை ஏற்க மறுத்த சுரேஷ் சலே பின்னர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவையும் ஏற்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு விஷயம் நெருடுகிறது. சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டது இன்று நேற்றல்ல. இந்த கைது நடந்து 3 மாதங்களுக்கு மேலாகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைதான நபர்களை நீதிபதி போய் விசேடமாக பார்வையிடுவார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி கோட்டை நீதிபதி பார்வையிட்ட போது தனது ஆடைகளை கலைந்து பரிசோதனை நடந்ததாகவும், விசாரணை அதிகாரிகள் தன்னை நல்லபடியாக நடத்துவதாகவும் சொன்னாரே ஒழிய இந்த இடத்திலும் தான் துன்புறுத்தப்பட்டதாக சொல்லவில்லை. உண்மையில் சுரேஷ் சலே மட்டுமல்ல, அத்தனை கைதிகளும் இப்படியான உடல் சோதனைகளுக்கு உள்ளாகுவார்கள். போதைப் பொருட்கள், எலக்ட்ரானிக் கருவிகள், ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய இந்த சோதனைகள் நடைபெறுவது வழமை. இது ஒன்றும் இலங்கை சிறைச்சாலை சரித்திரத்தில் சுரேஷ் சலேவுக்கு மட்டுமே நிகழ்ந்த அதிசயமாகவும் தெரியவில்லை. ஒரு சாதாரண சோதனையை சகித்துக் கொள்ள முடியாத இந்த நபரின் கீழ்தான் இராணுவ புலனாய்வு பிரிவும் அரச புலனாய்வு பிரிவும் இயங்கி இருக்கிறது. 37 ஆண்டுகள் அரசு சேவையில் அனுபவமுள்ள சிரேஷ்ட அதிகாரியாக தான் இருந்ததாகவும், தான் ஒரு மிருகமல்ல என்றும் சொல்லியிருக்கிறார் சுரேஷ் சலே.
இலங்கையில் 30,000க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இருக்கிறார்கள். 1979ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் ஆயிரக்கணக்கான பேர் கைதானார்கள். சிலர் வாழ்நாள் முழுக்க சிறை கூடத்திலேயே கிடந்து ஆயுளையும் விட்டார்கள். இதில் ஏகப்பட்ட அப்பாவிகளும் கூட அடங்கும். அதிகார விடுக்குடன் இருந்த நாட்களில் இது பற்றி எல்லாம் துளியும் கவலைப்படாத சுரேஷ் சலே போன்றோருக்கும், கம்மன் பிலர், நாமல் ராஜபக்ச போன்றோருக்கும் தமக்கென்று வரும்போது ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இராணுவத்தினருடைய தியாகங்களை சொல்லியே ஆட்சி பீடம் ஏறி இன்றளவும் யுத்த வெற்றி கோஷத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இன்றைக்கும் யுத்தத்தினுடைய வலி தெரிய வாய்ப்பில்லை. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சுரேஷ் சலே போன்ற பணபலமும் அதிகார பலமும் மிக்க இராணுவத்தின் அதி உயர் வகுப்பின் வலி மட்டும்தான். உண்மையில் சுரேஷ் சலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை கைதான ஒட்டுமொத்த நபர்களினதும் சார்பாக போராடி கொண்டிருக்கிறார் என்றும் சொல்ல தோன்றுகிறது. இதுவரை இப்படி கைதான யாருக்குமே இந்த மாதிரியான நூதன போராட்டத்தை நடத்த தெரியவில்லை. ஆனால் சுரேஷ் சலே அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஒரு போராளி வேஷம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் எதிர்பார்ப்பதும் அவரை சுற்றி இருக்கக்கூடியோர் எதிர்பார்ப்பதும் ஒன்றே ஒன்றுதான். இப்படியாவது சிஐடி விசாரணைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும். சுரேஷ் சலே கடும் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்யக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக அவருடைய சட்டத்தரணிகளே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் பாதுகாப்பு தரப்பின் கண்காணிப்பு வலயத்தில் இருந்து வெளியே போவதால் இந்த விசாரணைகள் கடுமையான பின்னடைவை சந்திக்கக்கூடும் என்பது பலருடைய கருத்து. சுரேஷ் சலே மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வரிசைகளை பார்க்கும்போது அவர் அத்தனை சீக்கிரத்தில் தாலாட்டி அனுப்பப்படக்கூடிய நிலையில் இல்லை. சரி, இனி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. சுரேஷ் சலே எதற்காக கைது செய்யப்பட்டார்? ஹன்சீர் அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தின்படி அவர் கைதாகவில்லை என்றும் அவர் கைதின் பின்னணியில் 3 முக்கிய சம்பவங்கள் இருந்ததாகவும் சிஐடி நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. அப்படி என்றால் சிஐடி பிரான்ஸ் போனதும் மௌலானாவிடம் சாட்சி பெற்றதும் ஏன் என்று குழப்பம் வரலாம். ஆம், அது போனஸ் போன்ற ஒன்று என்று சொல்லலாம். அசாத் மௌலானா இலங்கை வந்து நீதிமன்ற கூண்டில் ஏறி சாட்சி சொன்னால்தான் அந்த சாட்சியம் வலிமை பெறும் என்று சொல்லுகிறார்கள். சுரேஷ் சலே கைதாவதற்கு காரணமான 25 பக்க முழு அறிக்கையையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தது சிஐடி. இதில் அவருடைய கைதுக்கு காரணமான முத்தான 3 காரணங்களும் அடங்கியிருப்பதாக சொல்கிறார் புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன. அவர் கைதானதுக்கு முதல் காரணம் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கி கொண்டிருந்த பெத்தா என்ற நபர் மூலம் கட்டுவாபிட்டிய தேவஸ்தானத்தை தற்கொலை குண்டுதாரி ஒருவருக்கு காட்டிய விவகாரம். இதுதான் முதலாவது சம்பவம். கட்டுவாபிட்டிய தேவாலயத்தில் வெடித்துக் கொண்டு இறந்த நபருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்தான் ஹஸ்தூன். இலங்கையில் எல்லோருக்கும் பரிச்சயமான பெயரான சாரா ஜெஸ்மினின் கணவர். அதாவது இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு நீண்ட காலமாக தகவல்கள் வழங்கக்கூடிய ஒருவர் அப்போது நீர்கொழும்பில் இருந்திருக்கிறார். அவர் பெயர்தான் பெத்தா. இவர் மூலமாகத்தான் சுரேஷ் சலே ஹஸ்தூனை நெருங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறது சிஐடி. கைதின் 2வது காரணம் இன்னொரு வினோதமான ரசமஞ்சரி. அது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி வந்த பாணந்துறையைச் சேர்ந்த ரூமி என்ற நபருக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையிலான மற்றொரு உறவை போட்டுடைத்திருந்தது சிஐடி. இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல்களை வழங்கி வந்த இந்த நபர் 2019 மார்ச் மாதம் ஈஸ்டர் பயங்கரம் நடைபெற போகிறது என்று தகவல் வழங்கியிருந்தார். ஆனால் யாரும் பொருட்படுத்தவில்லை. ஈஸ்டர் அசம்பாவிதத்துக்கு பிறகு இந்த நபர் மேலும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவில் 20 வருடங்களுக்கு மேல் அனுபவமுடைய ஒருவர் இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். 2019 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தகவல் கொடுத்த அந்த நபரை அப்படியே கைது செய்து பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு எனப்படக்கூடிய டிஐடியில் ஒப்படைத்திருக்கிறது இராணுவ புலனாய்வு பிரிவு. இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. கோட்டாபய ஜனாதிபதியானார். சுரேஷ் சலே இந்த முறை அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவரானார். சரி, டிஐடியில் ஒப்படைக்கப்பட்ட இந்த நபருக்கு என்ன ஆனது? சுரேஷ் சலே தம் புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி ஒருவரை அனுப்பி விசாரணையின் போக்கை தெரிந்து கொண்டதாகவும் கைதான நபரின் வீட்டு தேவைகளை இராணுவ புலனாய்வு பிரிவு நிறைவேற்றி வந்ததாகவும் அவருடைய புதல்வருக்கு இராணுவத்தில் கணனி பிரிவில் தொழில் ஒன்றை வழங்க முயற்சி ஒன்று நடந்ததாகவும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது சிஐடி. இதன் போது குறுக்கிட்ட நீதிபதி, இப்படி ஒரு தகவல் சொல்லும் நபரை பராமரிப்பதில் தவறுகள் இல்லை என்றும், ஆனால் இவர் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்ட போது எப்படி இப்படியெல்லாம் நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார்.
இதெல்லாம் சுரேஷ் சலேயின் படிப்பின் பெயரில் தான் நடந்ததாகவும் சட்டமா அதிபரின் உபதேசத்துக்கு அமைய இந்த நபர் விடுதலையானதும் சுரேஷ் சலே அவரை 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து நன்றி சொல்லி இந்த விடயத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு கேட்டதாகவும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது சிஐடி. சுரேஷ் சலே கைதின் 3வது காரணம் சாரா ஜஸ்மின் விவகாரம். சாரா ஜஸ்மினின் 3வது DNA பரிசோதனையை மேற்கொள்ள சுரேஷ் சலே சிஐடியை வற்புறுத்தியதாகவும் சிஐடி அதனை அலட்சியம் செய்த போது ஜனாதிபதி கோட்டாபய மூலம் அழுத்தம் கொடுத்ததாகவும் சொன்னது சிஐடி. இந்த அழுத்தங்களால் சிஐடியின் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக அன்றைய போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவும் அறிந்திருந்ததாகவும் நீதிமன்றத்தில் சொன்னது சிஐடி. சாரா ஜஸ்மின் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாய்ந்தமருதுவில் உள்ள வீடு ஒன்றில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட பயங்கரவாத கும்பலுடன் இருந்தவர். அப்போது அந்த வீட்டில் சாரா ஜஸ்மினுடன் சேர்த்து மொத்தம் 19 பேர் இருந்தார்கள். அந்த பயங்கரத்துக்கு பிறகு உயிருடன் இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் சஹ்ரானின் மனைவி ஹாதியா, மற்றது ஹாதியாவின் மகள். இறந்து சிதறி போன உடல்களில் செய்யப்பட்ட DNA பரிசோதனைகளின் போது 16 பேரின் DNAக்கள் கச்சிதமாக பொருந்தியிருந்தன. ஆக 16 பேர் இறந்திருக்கிறார்கள், 2 பேர் உயிருடன் மீண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர் எங்கே என்ற கேள்வி அப்போது எழுந்தது. சாரா ஜஸ்மினின் உறவினர்களினுடைய DNAக்கள் சிதறி போயிருந்த உடல்களில் எதனோடும் பொருந்தாததால் சாரா ஜஸ்மின் தப்பித்து சென்றிருக்கலாம் என்றே முடிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஹாதியா தன்னுடைய சாட்சியத்தில் வெடிப்பு நடந்த பிறகு சாரா ஜஸ்மினை தான் தெளிவாக பார்த்ததாகவும் அவர் இறக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். இறந்த உடல்கள் எதனுடனும் சாரா ஜஸ்மினின் DNAக்கள் பொருந்தவில்லை. இந்த நிலையில்தான் சுரேஷ் சலேவினுடைய அழுத்தத்தின் பெயரில் 3வது முறை DNA பரிசோதனை நடந்தது. அதிசயம், ஆனால் உண்மையாக சாரா ஜஸ்மினுடைய DNA அவருடைய தாயாரின் DNA உடன் பொருந்துவதாகவும் சாரா ஜஸ்மின் சாய்ந்தமருது வீட்டில் இறந்து போனதாகவும் அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நபர்தான் இன்று நீராகாரமோ மருந்தோ இன்றி உண்ணாவிரதம் இருக்கிறார். சுரேஷ் சலேவின் உண்ணாவிரதத்துக்கு என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.